இப்போ புதிதாக இந்த களம் ஒரு 4 முனை போட்டிக்கு தயாராகுது. அப்படிங்கும்போது முன்பெல்லாம் எளிதாக ஒரு ஒரு கணிப்பு இருக்கும். அதிமுக ரொம்ப தப்பு பண்ணிடுச்சு. திமுக ஜெயிக்கும். திமுக தப்பு பண்ணுது. அதிமுக ஜெயிக்கும். ஆனா இந்த தடவை யாரு ஜெயிக்க போறா? அப்படின்ற ஒரு எத்தனை சீட்டு எதுவுமே ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த களத்த? இல்லை, 4 முனை போட்டிகள் முன்னாடியும் நடந்திருக்கு. 1977 நடந்தது 4 முனை போட்டி. அப்போ வந்து திமுக தனியாகவும், அதிமுக இடதுசாரிகள், அதுக்கு பிறகு முஸ்லிம் லீக் அவங்களுடைய துணையோடும், திமுக வந்து வலதுசாரிகளிடமிருந்து பிரிஞ்சு வந்த கேடிகே தங்கமணியோடைய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியோடவும், அதுக்கப்புறம் ஜனதா கட்சி அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகளுடைய வட இந்திய எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டாக அமைத்த சோஷலிஸ்டுகள், பாரதிய லோக்தல் சரண் சிங்கோடைய கட்சி, அதுக்கு பிறகு ஜனசங் இன்னைக்கு இருக்கிற பிஜேபியினுடைய தாய் அல்லது தந்தை, இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஜனதா கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பழைய ஸ்தாபன காங்கிரஸ். இந்த மாதிரி 4 முனை போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில் எம்ஜிஆர் வென்றார். அதற்கு பிறகும் சில நேரங்களில் 4 முனை 5 முனை போட்டியெல்லாம் நடந்திருக்கு. 2016 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 முனை போட்டிக்கு மேலே கூட நடந்திருக்கு. மக்கள் நல கூட்டணி. ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போவும் நாம் தமிழர் தனியாக நின்னாங்க. அவங்கள ஒரு அணியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 4 முனை போட்டியாக இருந்திருக்கும். வந்துடும். நான் இது 4 முனை போட்டின்ட்டு நான் நினைக்கல. இது வந்து மும்முனை போட்டி தான் என்ன கேட்டால். ஏன்னா நாம் தமிழர் வந்து அவர்கள் இன்னும் 10% கடக்கலை. 8% வந்திருக்காங்க. அதுதான். அதனால் நான் அவர்களை இப்போ நீங்கள் 4 முனை போட்டி 1977 நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் தனியாக நின்ற பொழுது அவர்கள் ஒரு 15, 16, 17% வாக்குகள், ஜனதா ஒரு 17% வாக்குகள், அதுக்கப்புறம் 25% வாக்குகள் திமுக, அதிமுக கிட்டத்தட்ட 30% வாக்குகள் அப்படின்ட்டு வாக்குகள் வாங்கினாங்க. இந்த 10%க்கு மேலே கூட இவர் வாங்கலை. இப்போ உங்களுக்கு 2006 தேர்தலில் ஒரு மும்முனை போட்டின்னு சொல்லலாம். அப்போ விஜயகாந்த் வரார். ஒரு தொடக்கத்திலேயே வந்து அவர் பல இடங்களில் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சரியாக நினைவிருக்குமானால் கிட்டத்தட்ட ஒரு 144 இடங்களில் வெற்றி தோல்வியை அவர் நிர்ணயிக்கிறார். அதில் பெரும்பாலான இடங்கள் அதிமுகவினுடைய இடங்கள். அவரால் தான் அதிமுக தோற்குது.